எபிசோட் 5. பல்லவி தானும் விஷ்ணுவும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாய் கூற ஆராத்யா முகத்தில் ஈ ஆடவில்லை. மைதிலி வயிற்றெரிச்சலாய் இருவரையும் பார்த்தார். இவனுக்கு இப்படி ஒரு வாழ்வா? என் பொண்ணை விட இந்த பொண்ணு எவ்வளோ பெரிய பணக்காரி. 2 பேரும் அசிங்கமே இல்லாம எப்படி கை கோத்துக்கிட்டு நிக்கிறாங்க பாரு. ச்சே. மைதிலி வயிற்றெரிச்சலாய் இருவரையும் பார்த்தாள். விஷ்ணு தன்னோடு சேர்ந்திருந்த பல்லவியின் கையை நாசூக்காய் விலக்க முயன்றான். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? உனக்கு ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கேன். தெரியுது, இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா போறியோன்னு. என்ன ஓவரா பண்ற? உன் எக்ஸ் லவர் தான் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா. நான் பாவமேன்னு ஹெல்ப் பண்ணா சீன் போடாத. உன் எக்ஸை விட நான் எல்லா விதத்திலயும் பெஸ்டா தான் இருக்கேன். பல்லவி சொன்னதை கேட்டு விஷ்ணு அவளை கண்களால் அளந்தான். பல்லவி அழகிதான், ஆனால் அவள் வெளி அழகை விட மன அழகே அதிகமாய் தெரிந்தது. தான் அவளை முதல் பார்வையில் தவறாக எண்ணிவிட்டோம் என புரிந்து கொண்டான். இருப்பினும் அவளை சீண்ட சரிதான், இருந்தாலும் அவ என் எக்ஸ் இல்லையா? அட பாவி, உனக்கு போய் ஹெல்ப் பண்ணும் பாரு. பல்லவி தன் கையை எடுத்துக்கொள்ள போக விஷ்ணு சட்டென பிடித்து கொண்டான். பல்லவி உடனே முறைக்க, சொல்ற பொய்ய சந்தேகம் வராத மாதிரி சொல்லணும். பல்லவி சொல்றது காதுல கேட்டுச்சுல்ல? நீ உன் வாழ்க்கைய பாரு ஆராத்யா. கல்யாண மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போயிருக்கு. சோ என்னை விட நீதான் மோசமான நிலைமையில இருக்கிற. விஷ்ணு நக்கலாக சொன்னதை கேட்ட ஆராத்யா மாலையை கழட்டி எறிந்துவிட்டு மைதிலியோடு செல்ல விஷ்ணு அவளுக்கு நக்கலாக டாட்டா காட்டினான். அவர்களை தொடர்ந்து அசோக் மற்றும் ரகுபதியையும் வாத்தியார் விரட்டிவிட அதன் பின்புதான் பல்லவி தன் கையை விஷ்ணுவிடமிருந்து மெதுவாக எடுத்துக்கொண்டாள். தேங்க்ஸ். ஐயோ அவபா, தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு மனசு இருக்கே. தம்பி, உனக்கு வாத்தியார ஏற்கனவே தெரியுமாப்பா? உதயகுமார் கேட்க விஷ்ணுவுக்கும் அதே கேள்விதான். இதற்கு வாத்தியாரால் மட்டுமே பதில் சொல்ல முடியும் என்பதால் அவரோடு தனியாக பேச நினைத்தான். அதற்கு தகுந்தது போல் விஷ்ணுவிடம் விடை பெற்று உதயகுமார் கிளம்ப போவதற்கு முன்னால் தன் டெபிட் கார்டு ஒன்றை அவனுக்கு வலுக்கட்டாயமாக கொடுத்து சென்றார். இப்போ உன் சூழ்நிலை சரியில்லை தம்பி, அதனால இதை வச்சுக்கோ. இதை நான் ஃப்ரீயா கொடுக்கறேன்னு நினைக்காத. நீ செய்ய போற உதவிக்கு ஒரு நன்றியா நினைச்சுக்கோ. நீங்க எனக்கு நிறைய உதவி பண்றீங்க சார். அப்புறம் பல்லவி எனக்கு ஹெல்ப் பண்ணத்தான் அப்படி சொன்னாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு தெரியும்பா, நீ பாத்துக்கோ. உதயகுமார் கிளம்பிவிட பல்லவியும் விஷ்ணுவை பார்த்தபடி சென்று மறைந்தாள். இப்பொழுது அந்த இடத்தில் வாத்தியார் அவர் ஆட்கள் பின்பு விஷ்ணு மட்டுமே இருக்க திடீரென வாத்தியார் விஷ்ணுவுக்கு முன்னால் மண்டியிட்டு அமர அவருடைய அனைத்து ஆட்களும் அதையே செய்தார்கள். இதை கண்ட விஷ்ணு திகைத்து, அண்ணே என்ன பண்றீங்க? எங்க தலைவனுக்கு மரியாதை செலுத்துறோம் தம்பி. தலைவனா? அண்ணா இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல. எந்திரிங்க. விஷ்ணு வாத்தியாரை தூக்கி விடுகிறான். ஆனால் வாத்தியாருக்கோ விஷ்ணு தன்னை அண்ணனாக பார்ப்பதில் அத்தனை மகிழ்ச்சி ஏற்பட்டது. அண்ணே, நான் நீங்க நினைக்கிற ஆள் இல்ல. என் பேரு விஷ்ணு. எங்க தலைவன் எங்களுக்கு தெரியாம போகுமா தம்பி? நீ கழுத்துல போட்டிருக்கிற யாழி டாலரு உன்னை கந்தர்வ வம்சத்தோட கடைசி வாரிசுன்னு காட்டி கொடுத்துச்சு. நீ ரிஷபத்தீவு விட்டு வெளியே வந்தாலும் உன்னோட கேங்குக்கே உன்னை தெரியாம போகுமா? கந்தர்வ வம்சம், யாழி டாலர், ரிஷபத்தீவு என வாத்தியார் சொன்னதை கேட்டு விஷ்ணுவுக்கு மண்டை சூடானது. ஜெயிலில் இருக்கும் பொழுது மாயன் தாத்தாவும் இதைத்தான் அடிக்கடி கூறுவார். அவர் கந்தர்வ வம்சத்தின் மன்னன் என்றும் ரிஷபத்தீவில் அவருடைய அரண்மனை உள்ளது என்றும் கூறுவார். அதை விஷ்ணு உண்மையென பெரிதாக நம்பியது கிடையாது. ஆனால் இங்கே எல்லாம் மர்மமாக இருந்தது. இந்த யாழி டாலர் என்னோடது இல்ல, இன்னொருத்தர் எனக்கு கொடுத்தது. அதனால நீங்க சொல்ற அந்த வாரிசு நான் இல்ல. விஷ்ணு அழுத்தமாய் மறுத்தும் வாத்தியார் உறுதியாக இருந்தார். நேரடி வாரிசு தவிர்த்து இந்த டாலர் யாருக்கும் கிடைக்காது தம்பி. கந்தர்வ வம்சத்தோட விலை மதிப்பில்லாத சொத்து இந்த டாலரு. இந்த டாலரை யாரு போட்டிருக்கிறாங்களோ அவங்க தான் கந்தர்வ வம்சத்தை சேர்ந்த 13 கேங்குக்கும் தலைவன். அதுல நாங்களும் ஒரு கேங்கு தான். எங்க கேங்கோட பேரு மகரப்படை. வாத்தியார் சொல்லும் கதை எதுவும் விஷ்ணுவுக்கு நம்பும்படியாக இல்லை. இருந்தாலும் மாயன் தாத்தாவும் அவரும் ஒரே விஷயங்களை சொன்னதால் தீவிரமாக யோசித்தான். இந்த உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, ஒருவேளை இவங்க சொல்ற அந்த கந்தர்வ வம்சத்தோட கடைசி வாரிசு என்ன மாதிரி இருப்பானோ? ஆனா அப்படி இருந்தா மாயன் தாத்தா சொல்லி இருப்பாரே. விஷ்ணுவுக்கு மேலும் குழப்பமாக மற்ற 12 கேங்கும் எங்கே இருக்கிறார்கள் என கேட்டான். நாங்க உலகம் முழுக்க பரவி இருக்கோம் தம்பி. எங்க கேங்கை விட இன்னும் பவர்ஃபுல்லான கேங்கெல்லாம் இருக்கு. அவங்க எங்கெல்லாம் இருக்காங்கன்னு தலைவன் உங்களுக்கு தான் தெரியும்.
மத்த கேங்க விட எங்க பவர் ரொம்ப கம்மி தான். வாத்தியார் மிக மிக பணிவாக பேச விஷ்ணுவுக்கு மர்ம கதையில் மாட்டிக்கொண்டது போல் இருந்தது. ஜெயிலை விட்டு வெளியே வந்தால் வாழ்க்கை மாறும் என நினைத்தான். அதற்காக இப்படி மாறும் என நினைக்கவில்லை. ஆனால் மாயன் தாத்தா சொன்ன மாதிரி ஏப்ரல் மாதம் ரிஷபத்தீவுக்கு சென்றே தீர வேண்டும் என முடிவு செய்தான். தொடர்ந்து வாத்தியாரிடமும் அத்தோடு விடை பெற்றுக் கொள்ள அவர்கள் மறுபடியும் மண்டியிட்டு தங்கள் மரியாதையை காட்டினார்கள். ஐயோ, இவங்க வேற உன்னா கால்ல விழுந்து பீதி ஆக்குறாங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் இனிமே வேண்டாம், விஷ்ணு கண்டிப்பாய் சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு கிளம்பிவிட, வாத்தியார் இனி அவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தன்னிடம் மட்டுமே சொல்ல வேண்டும் என அன்பு கட்டளை போட்டார். எல்லாம் விதி என நினைத்து கொண்டான். விஷ்ணு மற்றும் வாத்தியாரின் ஆட்கள் கிளம்பிச் சென்றதை ஹோட்டலின் மேனேஜர் உதயகுமாரிடம் வந்து சொல்லிச் செல்ல, அவரோ லேப்டாப்பில் அமர்ந்து வேலை செய்த தன் மகளை பார்த்தார். பல்லவி, நீ எந்த மீனிங்ல விஷ்ணுவை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்ன? அவருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மீனிங்ல தான்ப்பா. அந்த ஆராத்யா ரொம்ப ஓவரா பேசினாலா எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மணி மைண்டடா இருக்கிற பொண்ணுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காதுப்பா. அதான் விஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். லேப்டாப்பில் இருந்து பார்வையை விலக்காமல் பேசிய மகளை உதயகுமார் சிரிப்போடு பார்த்தார். நிஜமாவே அதுதான் ரீசனா பல்லவி? இல்ல உனக்கு விஷ்ணுவை பிடிச்சிருக்கா? அப்பா, என்னப்பா நீங்க ஒரு சக மனுஷனுக்கு பண்ண ஹெல்ப் போய் இப்படி சொல்றீங்க? அப்போ விஷ்ணுவோட நிலைமையில யார் இருந்தாலும் இப்படிதான் நீ ஹெல்ப் பண்ணிருப்பியா? நிச்சயமா இல்ல. விஷ்ணு உங்க உயிரை காப்பாத்திருக்காரு. அவருக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம்ப்பா. அவருக்கு ஒரு பிரச்சனைனா ஹெல்ப் பண்ணலாம்ப்பா. நான் கூட கண்டதும் காதலும் நினைச்சிட்டம்மா. உதயகுமார் இப்படி சொன்னதை கேட்டு பல்லவி முறைத்தாள். கண்டதும் காதலா? அதுவும் அந்த விஷ்ணு மேலையா? ஏன்பா காமெடி பண்றீங்க? நாங்க 2 பேரும் பேசினாலே தகராறுதான். இதுல காதல் வந்துட்டாலும். விஷ்ணுவும் நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான். இருந்தாலும் உனக்கு ஒருத்தர் ஹஸ்பண்டா வர நல்லவன்ற தகுதி மட்டும் பத்தாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் பிசினஸ்ல உனக்கு நல்ல பார்ட்னராவும் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம மொத்த சொத்தையும் மெயின்டைன் பண்ற ஆளா இருக்கணும். அதெல்லாம் உனக்கும் தெரியும். அதை மீறியும் உனக்கு விஷ்ணு பிடிச்சிருக்குன்னா நான் அதுக்கு தடையா இருக்க மாட்டேன். பேசி முடிச்சிட்டீங்களாப்பா? இல்ல எதையாவது விட்டுட்டீங்களா? நான் அப்படி எதுவும் இல்லன்னு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களே. இப்போதைக்கு என் மொத்த கான்சென்ட்ரேஷனும் உங்க மேலதான். உங்களுக்கு உடம்பு சரியாகணும், நீங்க பழையபடி மாறணும். அதுக்கு விஷ்ணு கேட்ட மூலிகைகள் எல்லாத்தையும் சீக்கிரமே ரெடி பண்ணணும். நான் அதை பாத்துக்கிறேன். நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாம ஹெல்தியா இருங்க. சரிம்மா, இனி உன் விருப்பம். அப்புறம் விஷ்ணு தம்பி மேல நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணுமா? ரகுபதியை குறைச்சி எடை போட்டுற முடியாது. சூடுபட்ட புலியா விஷ்ணு மேல எப்ப வேணாலும் பாயறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பான். அதனால விஷ்ணுக்கே தெரியாம அவன் பின்னாடி நம்ம ஆளுங்களை பாதுகாப்புக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோ. ஓகேப்பா, நீங்களும் கவனமா இருங்க. இப்ப எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஆபீஸ் போய் அட்டென்ட் பண்ணிட்டு நான் ஈவினிங் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். பல்லவி அப்பாவை கட்டிப்பிடித்துவிட்டு பாய் சொல்லிவிட்டு சென்றாள். மறுபுறம் விஷ்ணு தயக்கமாய் வீடு வந்து சேர்ந்தான். இந்த முறை பாஞ்சாலி அவன்தான் என உடனே உணர்ந்து கவலையாக வரவேற்றார். விஷ்ணு, நீ கோபமா கிளம்பி போனதை பார்த்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்டா. ஒன்னும் பிரச்சனை ஆகலையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஆகலமா. சில முக்கியமான வேலையை சரியா முடிச்சிட்டு வந்துட்டேன். ஆமா, நீங்க சாப்பிட்டீங்களா? உனக்காக தான்ப்பா சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ உட்காரு. அப்பா இப்போ சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாரு. எனக்கு கண்ணு போனதுல இருந்து அவரு தாண்டா சமைக்கிறாரு. பாஞ்சாலி சொன்னதை விஷ்ணு நம்பாமல் பார்த்தான். அவன் பார்த்த சதாசிவம் சமையலறை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார். காலையில் டிப்டாப்பாக ஆடை அணிந்து வேலைக்காரர்கள் செய்து வைக்கும் உணவை உண்டு காரில் ஃபேக்டரி செல்லும் மேல்தட்டு மனிதர் அவர். அப்படிப்பட்டவர் சமைக்கிறார் என்பதையே விஷ்ணுவால் நம்ப முடியவில்லை. அவன் திகைத்து நின்ற நிமிடம் நிஜமாகவே பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு ஆளே மாறிப்போய் வந்தார் சதாசிவம். 3 வருடத்திற்கு முன்பு பார்த்ததற்கும் இப்பொழுது பார்ப்பதற்கும் அவரிடம் 3 என்ன 300 வித்தியாசங்கள் கூறிவிடலாம். அப்பா, எப்படி இருக்கீங்க? நீ பண்ணிட்டு போன காரியத்தால ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கம்பா. பார்த்தல்ல, பெரிய மாளிகைக்கு குடி வந்திருக்கோம். வீடு முழுக்க பணமா கொட்டி கிடக்கு. சதாசிவத்தின் வார்த்தைகள் விஷ்ணுவை சாட்டையால் அடித்தது. சதாசிவம் மிகவும் டெரரான தந்தை. சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்தில் வரும் பிரகாஷ் ராஜை போல் எங்கும் எதிலும் பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பார். சின்ன தப்பு செய்தாலும் பெரிய தண்டனை தருவார். மொத்தத்தில் அவர் என்றாலே விஷ்ணுவுக்கு பெரும் மரியாதை கலந்த சின்ன பயம். விஷ்ணு கல்லூரியில் டாப் மாணவனாக இருக்கும் பொழுதே குறை கூறியவர் தற்பொழுது மாறியிருப்பார் என விஷ்ணு நினைக்கவில்லை. எனவே அதையும் சகஜமாகவே ஏற்றுக்கொண்டு தன் பெற்றோரோடு அமர்ந்து சாப்பிட்டான். விஷ்ணு, போனது போகட்டும்பா. இனிமேலாச்சு வாழ்க்கையில முன்னேறி போற வழிய பாருப்பா. அந்த ஆராதனா நல்ல பொண்ணே இல்ல. நீ அவளை நம்பி ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு தான் கடவுள் உன் கண்ணை திறக்க
பெரிய சோதனையா கொடுத்திருக்காரு போல. இவனுக்கு கொடுத்த சோதனையை நமக்கும் கடவுள் பிரிச்சு கொடுத்துட்டாரோ பாஞ்சாலி? ஏங்க பழச பேசி நம்ம பையனோட மனசு கஷ்டப்படுத்துறீங்க. இனி அவன் பெரிய ஆளா வருவான் பாருங்க. வீட்டு பொறுப்பை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு உதவியா இருப்பான். அப்புறம் இந்த ஆராதி என்ன, அவளை விட பேரழகி ஒருத்தியே என் பையனை விரும்பி கட்டிப்பா. பேரழகி வந்து கட்டிக்க உன் மகன் ஒன்னும் வெளியூர் போய் சம்பாதிச்சுட்டு வரல, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். பகல் கனவு காணாத பாஞ்சாலி, உன் மகன் முதல்ல உருப்பிடுறானான்னு பாரு. நீங்க பெருமைப்படுற மாதிரி இனிமே வாழ்ந்து காட்டுறேன்ப்பா. ஏற்கனவே ரொம்ப பெருமைப்பட வச்சுட்டப்பா. இனி நீ எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம், உன் வாழ்க்கைய பாத்துக்கோ, அவ்வளவுதான். விஷ்ணு என்ன சொன்னாலும் சதாசிவம் விதண்டாவாதமாகவே பேச விஷ்ணு பெருமூச்சு விட்டு சொன்னான். அப்பா, இனிமே நான் நல்லபடியா நடந்துப்பேன்ப்பா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னோட செயல்கள் இனி என்ன பத்தி பேசும்பா. அப்புறம் நாளைக்கு நாம வேற வீட்டுக்கு போயிடலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் வீட்டுல நாம தங்கிக்க கொஞ்ச நாள் அனுமதி கொடுத்திருக்கான். அந்த வீடு இதை விட நல்லா பெருசா இருக்கும். அம்மாக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா விஷ்ணு? வீடு எந்த ஏரியால இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல விஷ்ணு தயங்கினான். தனக்கு சொந்தமாக ஒரு வீடு கிடைத்திருக்கிறது என்று கூறினால் பெற்றோர்கள் நம்ப மாட்டார்கள் என்றுதான் பொய் சொல்லி இருந்தான். சதாசிவம் வேறு டவுட்டாக பார்க்க தயங்கி தயங்கி சொன்னான். அதுமா நார்த் பீச் சைடுல இருக்கிற ரீகல் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு பக்கத்துலயா? இல்லம்மா, அங்கதான் வீடு. எபிசோட் 6. ரீகல் அபார்ட்மெண்டில் தன் நண்பனின் வீடு இருக்கிறது என்று விஷ்ணு கூற சதாசிவம் முறைத்தார். ஏண்டி பாஞ்சாலி, அப்படி ஜெயில உன் மகன் யாரு கூட புதுசா ஃப்ரெண்ட பிடிச்சான்? ரீகல் அபார்ட்மெண்ட்ல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிற ஆள்னா ஒருவேளை இவன் ஃப்ரெண்டு மத்திய மந்திரியோ? விஷ்ணு எது செய்தாலும் சதாசிவம் குறை சொல்லுவார். அதுதான் அவருடைய பேரண்டிங் மெத்தட். கேட்டால் அப்பொழுதுதான் விஷ்ணு வாழ்க்கையில் சாதிப்பான் என்பார். நான் பொய் சொல்லலப்பா. போதும் விஷ்ணு, ஜெயிலுக்கு போயாச்சு நல்ல புத்தியோட வருவன்னு பார்த்தா நல்லா பில்டப் கொடுக்க கத்துட்டு வந்திருப்ப போல. ஃப்ரெண்டா, ரீகல் அபார்ட்மெண்ட்ல வீடா? பாஞ்சாலி, உன் பையன்கிட்ட சொல்லி வச்சுக்கோ, இந்த 3 வருஷமா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல சூப்பர்வைசரா வேலைக்கு போய் அந்த வட்டி வல்லவராயன் கண்ணுக்கு தெரியாம ஒரு 20,000 சேர்த்து வச்சிருக்க. அதை இவனுக்கு தரேன், வாங்கிட்டு வெளியில ஏதாச்சும் வேலையை தேடி போய் பொழைச்சுக்க சொல்லு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி போய் சொல்லிட்டு திரிஞ்சா இவனுக்கு மரியாதையே இல்ல. சதாசிவம் கோபமாக சென்றுவிட விஷ்ணு பெருமூச்சு விட்டான். முன்பிருந்த விஷ்ணுவாக இருந்தால் ரொம்பவே ஃபீல் பண்ணி இருப்பான். ஆனால் புதிய விஷ்ணு மனதை கட்டுப்படுத்த பழகி இருந்தான். எனவே அவன் அமைதியாக சாப்பிட பாஞ்சாலி அவனுக்கு ஆறுதல் கூறினாள். அப்பா பேசுனத மனசுல வச்சுக்காத விஷ்ணு. அம்மா உன்னை நம்புறேன், நீ என்ன அங்க கூட்டிட்டு போ, சரியா? பாஞ்சாலி சொன்னதை கேட்டு விஷ்ணு புன்னகைத்தான். நிச்சயமாய் நாளை அழைத்து போவதாகவும் கூற அன்று மாலை சதாசிவத்தின் மனதையும் பாஞ்சாலி மாற்றிவிட்டார். எனவே அவரும் வேண்டா வெறுப்பாய் வர ஒப்புக்கொள்ள மறுநாள் காலை தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஒரு டாக்ஸி பிடித்து ரீகல் அபார்ட்மெண்டிற்கு சென்றார்கள். ரீகல் அபார்ட்மெண்டை நார்த்தன் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு மலையை வளைத்து போட்டு கட்டி இருந்தார்கள். அங்கு அபார்ட்மெண்ட், தனி வீடு, வில்லா என்று அனைத்தும் இருக்கும். ரீகல் அபார்ட்மெண்ட் ஏரியாவை மொத்தம் 3 பிளாக்கா பிரிச்சிருப்பாங்க. சில்வர் பிளாக், கோல்டன் பிளாக், அப்புறமா டைமண்ட் பிளாக். சில்வர் பிளாக் தான் மலை அடிவாரத்துல இருக்கும். அங்கதான் உன் ஃப்ரெண்டு வீடு இருக்கா? ரீகல் அபார்ட்மெண்டை பொறுத்தவரை மலை மீது செல்ல செல்ல எல்லாம் காஸ்ட்லியாக மாறிவிடும். கோல்டன் பிளாக் நடு மலையில் இருக்கும். அதில் ப்ராப்பர்ட்டி வாங்குவதே அரிதிலும் அரிதான விஷயம். இதில் மலையின் டாப்பில் உள்ள டைமண்ட் பிளாக்கில் எவ்வளவு பணம் கொடுத்து வீடு வாங்குவார்கள் என கற்பனை செய்யவே முடியாது. இல்லப்பா, நாம இருக்க போற வீடு கொஞ்சம் மேல இருக்கு. மேலனா கோல்டன் பிளாக்கா? கோல்டுக்கே என்னைய சந்தேகமா பாக்குறாரு. ஆனா உதயகுமார் சார் எனக்கு டைமண்ட் பிளாக்ல அபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. விஷ்ணு டைமண்ட் பிளாக் என பொறிக்கப்பட்டு அபார்ட்மெண்டின் நம்பர் தெரிந்த சாவியை பார்த்தான். தன் பெற்றோர்களை எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறோம் என யோசித்துக் கொண்டிருக்க சரியாக ரீகல் அபார்ட்மெண்டின் செக்யூரிட்டி கேட்டுக்குள் வந்தார்கள். வழக்கமாய் காஸ்ட்லி சொகுசு கார்களையே பார்த்து பழக்கப்பட்டிருந்த செக்யூரிட்டி ஹெட் டாக்ஸியை கண்டதும் சந்தேகத்தோடு நிறுத்தினார். யார் நீங்க? யாரையாவது பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல, உள்ள இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டில கொஞ்ச நாள் நாங்க ஸ்டே பண்ண போறோம். விஷ்ணு சொன்னதை செக்யூரிட்டி ஹெட் நம்பவில்லை. அவர் ப்ரூஃப் கேட்க பல்லவி கொடுத்த சாவியை காட்டினான் விஷ்ணு. இதில் முகம் மாறிய செக்யூரிட்டி விசாரணையை தொடங்கினார். இது உதயகுமார் சாரோட ப்ராப்பர்ட்டி ஆச்சே, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு?
அவர்தான் கொடுத்தாரு. நம்பிக்கை இல்லாட்டி செக் பண்ணிக்கோங்க. விஷ்ணு உறுதியாக இருந்தாலும் அந்த கீ அவனிடம் முறையாகத்தான் வந்ததா என செக்யூரிட்டி ஹெட் செக் பண்ண நினைத்தார். அதனால் மற்ற செக்யூரிட்டியை அழைத்து அந்த டாக்ஸியை சுற்றி வளைக்க சொல்லிவிட்டு கால் பண்ண உள்ளே செல்ல சதாசிவம் அவமானமாக உணர்ந்தார். என்ன விஷ்ணு நடக்குதுங்க? இதுக்குதான் நான் உன்னை நம்புறதே இல்ல. எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா? வருமானம் கம்மியா இருந்தாலும் அந்த வீட்டுல நானும் பாஞ்சாலியும் நிம்மதியா மானத்தோட வாழ்ந்தோம். அப்பா வெயிட், அவங்க செக் பண்ணிட்டு தான் எல்லாரையும் அலோவ் பண்ணுவாங்க போல. விஷ்ணு சதாசிவத்தை சமாளித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பென்ஸ் கார் கேட்டின் அருகே வந்து நின்றது. அதிலிருந்து எட்டி பார்த்த ஆராத்யா விஷ்ணுவை அங்கு கண்டு முகம் சுளித்தாள். அவளோடு ஷில்பாவும் மண்டையில் கட்டோடு சந்துருவும் வந்திருந்தார்கள். திருமணத்திற்கு பின்பு ஆராத்யாவோடு தனியாக வாழ அசோக் ரீகல் அபார்ட்மெண்டின் சில்வர் பிளாக்கில் ஒரு வீடு வாங்கியிருந்தான். அதை தன் நண்பர்களிடம் காட்டி பெருமை பீற்ற ஆராத்யா அழைத்து வந்திருக்க அங்கு யாரும் விஷ்ணுவை எதிர்பார்க்கவில்லை. சந்துரு ஒரு செக்யூரிட்டியை அழைத்து என்னவென விசாரித்தான். இந்த பையனும் அவங்க அம்மா அப்பாவும் உள்ள இருக்கிற ஒரு வீட்டுல தங்க வந்திருக்கிறாங்களாம். ஆனா எங்க ஹெட்டுக்கு சந்தேகமானதால உள்ள போன் பண்ண போயிருக்கிறாரு. ஆமா, இவனை உள்ள விட்டுறாதீங்க. இவன் ஒரு அக்யூஸ்ட். நேத்து தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான். சந்துரு சொன்னதை கேட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இன்னும் உஷாரானார்கள். விஷ்ணு ஏதோ கோல்மால் பண்ணி உள்ளே செல்ல முயல்வதாகவும் எண்ணிக்கொண்டார்கள். காசுக்கு பிரயோஜனம் இல்லாத உனக்கு ரீகல் அபார்ட்மெண்ட்ல வீடு கேக்குதா? மரியாதையாச்சும் மிஞ்சுன்னு நினைச்சேன்னா உன் குருட்டு அம்மாவையும் ஒண்ணுமில்லாத அப்பாவையும் இங்க இருந்து கூட்டிட்டு போ. உங்களை மாதிரி ஆளுங்க இங்க நின்னாவே எங்க ஸ்டேட்டஸ்க்கு அவமானம். ஆராத்யா சொன்னதை கேட்டு விஷ்ணு மட்டுமல்லாது சதாசிவத்திற்கும் கோபம் வந்தது. இதே ஆராத்யா தங்களிடம் பணம் இருந்த பொழுது அங்கிள் அங்கிள் என மரியாதையாக பேசியது நினைவுக்கு வர அதற்கும் மகனிடம்தான் கோபித்தார். இதுக்குதான் நான் வரலன்னு சொன்னேன். நீ என்னவோ பண்ணு, நான் பாஞ்சாலியை கூட்டிட்டு கிளம்புறேன். அப்பா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. விஷ்ணு சொல்வதை கேட்காமல் சதாசிவம் தங்கள் லக்கேஜை எடுத்துக்கொண்டு கிளம்ப தொடங்க ஷில்பா சிரித்தாள். பார்த்து ஆன்ட்டிய கூட்டிட்டு போங்க அங்கிள். பாவம் எப்படி இருந்தவங்க. ஹே நீங்க இங்க வாங்க. இவங்களை நின்னு பார்த்தா நமக்கு தான் டைம் வேஸ்ட். சரியா சொன்ன. வா கிளம்புவோம். அண்ட் விஷ்ணு கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்க பாரு. விஷ்ணுவை வெறுப்பேற்றி விட்டு அவர்கள் கிளம்பிவிட விஷ்ணுவுக்கு அவர்களை அடித்துக் கொல்லும் அளவுக்கு வெறி வந்தது. இருந்தும் தந்தையை சமாளிக்க அவன் பொறுமையாக இருந்தான். அந்த நேரம் நக்கலாக சிரித்தபடி ஆராத்யாவும் மற்ற இருவரும் சென்று விட்டார்கள். சொல்றத கேளுங்கப்பா, கேட்க போயிருக்கிற செக்யூரிட்டி வந்துட்டோம். இனிமேலும் உன்னை நம்ப நான் என்ன முட்டாளா? போதும்பா, நீ இது வரைக்கும் கொடுத்ததே போதும். விஷ்ணு நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை? வந்துரு, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அவர்கள் மூவரும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க தலை தெறிக்க ஓடி வந்தார் செக்யூரிட்டி ஹெட். தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா. பெரிய தப்பு நடந்து போச்சு. மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. சார் எதுக்கு லக்கேஜ் எல்லாம் கீழே இறக்குங்க. யோ என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சார் கிட்ட லக்கேஜ் வாங்கி உள்ள வைங்கயா. திரும்பி வந்த செக்யூரிட்டி ஹெட் ஆளே மாறி போன மாதிரி பேசி சதாசிவத்தின் கையில் இருந்த பேக்கை எல்லாம் வாங்கி டாக்ஸிக்குள் வைத்தார். அவரோடு மற்ற செக்யூரிட்டியும் செயல்பட சதாசிவம் வியப்பாய் பார்த்தார். நீங்க உதயகுமார் சாருக்கு ரொம்ப முக்கியமான கெஸ்ட்னு தெரியாம இப்படி பண்ணிட்டோம். சார் கிட்ட எங்களை ரிப்போர்ட் பண்ணிடாதீங்க. இனிமே இப்படி நடக்கவே நடக்காது. உள்ள போங்க தம்பி. நான் மேல இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்டயும் பேசிட்டேன். இவ்வளவு நேரம் நிக்க வச்சதுக்கு மன்னிச்சிருங்க. செக்யூரிட்டி ஹெட் உடனடியாக கிளியர் பண்ணிவிட விஷ்ணுவும் அவன் குடும்பமும் கிளம்பினார்கள். சதாசிவத்தால் நடந்ததை நம்ப முடியவில்லை. உனக்கு உதயகுமார் சார தெரியுமா விஷ்ணு? தெரியும்பா, அவருக்கு நான் பண்ண ஒரு உதவிக்காகத்தான் இந்த வீட்டை நாம தங்க கொடுத்திருக்கிறாரு. சதாசிவம் அதன் பின்பு எதுவும் கேட்கவில்லை. ஆனால் ஒருவித பிரமிப்போடு வந்தார். முன்னால் சென்ற ஆராத்யா சில்வர் பிளாக்கில் இருக்கும் அசோக்கின் வீடு வந்ததும் வண்டியை நிறுத்தினாள். வாவ் ஆராத்யா, யூ ஆர் சோ லக்கி. இந்த வீடு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? நேத்து மேரேஜ் ஆயிருந்தா இன்னைக்கு இந்த வீட்டோட ஓனரா வந்திருப்பேன். அந்த விஷ்ணு பண்ண வேலையால என் மொத்த கனவும் செதஞ்சு போச்சு. இதுக்கு அவனை பழி வாங்காம நான் விட மாட்டேன். நேத்து அந்த உதயகுமாரும் ஒரு பொண்ணும் உள்ள வராம இருந்திருந்தாலே பிரச்சனை வந்திருக்காது. அந்த பல்லவி விஷ்ணுவோட கையை எப்படி புடிச்சிட்டு நின்னா பாத்தியா? அதை நினைச்சாலே என் மூடு தான் ஸ்பாயில் ஆகுது. லீவ் இட். ஏன் ஆராத்யா அசோக் சில்வர் பிளாக்ல வீடு வாங்கினாரு? அவருக்கு இருக்கிற வசதிக்கு கோல்டன் பிளாக்ல வாங்கிருக்கலாமே. எனக்கும் அதே வருத்தம் தான். ஆனா மேல போக போக ரேட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமா. இந்த வீட்டுக்கு அசோக் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த மலையோட டாப்ல ஒரே ஒரு தனி வில்லா இருக்கான். அந்த வில்லா மாதிரி ஒரு அழகான இடம் நம்ம ஊர்லயே இருக்க முடியாதான். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ். அதை யாரு வாங்கி இருப்பாங்கன்னு இப்ப வரைக்கும் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது விஷ்ணு இருந்த டாக்ஸி கிராஸ் பண்ணி செல்ல
மூவர் முகமும் செத்து போனது. விஷ்ணு எப்படி உள்ள வந்தான்? அவனை செக்யூரிட்டி அலோவ் பண்ணிட்டாங்களா? அது மட்டுமா, அவன் கோல்டன் பிளாக்க நோக்கி போயிட்டு இருக்கான். அங்க வீடு வாங்குற அளவுக்கு அவன்கிட்ட பணம் இருக்கா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கிரிமினல் அவன் கிட்ட ஏதோ அவ்வளோ பணம். இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. வாங்க நாமளும் அவங்கள ஃபாலோ பண்ணி போகலாம். ஆராத்யா சீப்பாக பிளான் பண்ணி விஷ்ணுவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க அவனும் அதை கவனித்தான். இருந்தும் கண்டுகொள்ளாமல் பாஞ்சாலியிடம் பேசிக்கொண்டே வர அவன் டாக்ஸி கோல்டன் பிளாக்கை தாண்டி இன்னும் மேலே சென்றது. வாட் த ஹெல், இவன் கோல்டன் பிளாக்லயும் தங்கல, அதுக்கும் மேலனா டைமண்ட் பிளாக்கா? யாரு அவன்? டைமண்ட் பிளாக்ல இருக்க போறானா? வாய்ப்பே இல்ல. ஆராத்யா இப்படி சொன்ன நிமிடம் டைமண்ட் பிளாக்கிற்குள் விஷ்ணுவின் டாக்ஸி நுழைய சந்துரு, ஷில்பா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மேலும் டைமண்ட் பிளாக்கிற்கு தனி செக்யூரிட்டி செக்ஷன் இருக்க அவர்களும் அதற்கு மேலே ஆராத்யாவின் காரை அனுமதிக்கவில்லை. இதனால் செக்யூரிட்டியுடன் சண்டை போட்டபடி அவர்கள் பின்தங்கிவிட விஷ்ணு அதை கண்டு இகழ்ச்சியாக சிரித்தான். டாக்ஸி இன்னும் சென்று மலையின் டாப்புக்கு வந்துவிட விஷ்ணு திகைத்தான். நம்ம கிட்ட அபார்ட்மெண்ட்னு தானே உதயகுமார் சார் சொன்னாரு, இது என்ன ஆடம்பர வில்லா மாதிரி இருக்கு? மாறி வந்துட்டோமா? அவன் யோசனையாய் வண்டியை விட்டு இறங்காமல் இருக்க அதற்குள் செக்யூரிட்டிகள் ஓடி வந்து அவன் லக்கேஜை இறக்கினார்கள். இதனால் விஷ்ணு குழப்பமாய் இறங்க அந்த இடம் அவ்வளவு அழகாக இருந்தது. கீழே வெயில் கொளுத்தினாலும் மேலே ஊட்டி போல குழு குழுவென இருக்க மேகங்கள் அவர்களை உரசிச் சென்றன. தூரத்தில் ஆர்ப்பரிக்கும் கடல் அமைதியாக தெரிய விஷ்ணு மொத்தத்தில் அப்படி ஒரு அழகான இடத்தை பார்த்ததே இல்லை. இந்த இடத்துல காத்து ரொம்ப சுத்தமா இருக்கு விஷ்ணு. பூவாசம்லாம் வருது. பக்கத்துல தோட்டம் இருக்காப்பா? ஆமாம்மா, பெரிய ரோஜா தோட்டம் இருக்கு. அதுவும் உங்களுக்கு பிடிச்ச சிகப்பு ரோஜா நிறைய இருக்கு. என் பையன் ரொம்ப அழகான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்தோம். அத பார்க்க முடியாத பாவி ஆகிட்டனே. பாஞ்சாலி சொன்னதை கேட்டு விஷ்ணுவுக்கு கஷ்டமாக இருந்தது. கூடிய சீக்கிரம் தன் அம்மாவை சரி செய்ய வேண்டும் என எண்ணியவன் அந்த வில்லாக்குள் நுழைந்து அதன் பிரம்மாண்டத்தில் விழி விரித்தான். சதாசிவம் கூட தன்னை மறந்து அந்த வீட்டை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக விஷ்ணுவின் மீது அவருக்கு நம்பிக்கை உருவானது. தொலைவில் செக்யூரிட்டியோடு சண்டை போட்டு மேலே வந்த ஆராத்யா விஷ்ணு இருந்த வீட்டை பார்த்து வயிற்றெரிச்சலில் எரிந்து போனாள். இவன் இந்த வில்லாவிலையா? அசோக்கை விட இவன் தான் பணக்காரனா ஆராத்யா? அவன் குடும்பம் எந்த சூழ்நிலையில இருக்குன்னு என்னை விட யாருக்கும் நல்லா தெரியாது. அவனால இந்த வில்லாவை 10 ஜென்மம் எடுத்து வந்தாலும் வாங்க முடியாது. சரியா சொன்ன. இந்த வில்லா யாரோடதுன்னு கூகுள் பண்ணி பார்த்தேன். ரிசல்ட்ட பாருங்க, இது அந்த உதயகுமார் சாரோட வில்லா தான். அவரு தான் விஷ்ணுவுக்கு இது கொடுத்துருக்கணும். அப்ப அந்த பல்லவி சொன்னது உண்மைதான் போல. உதயகுமார் குடும்பத்தோட வருங்கால மாப்பிள்ள தான் விஷ்ணு. அதான் இந்த வில்லாவை அவனுக்கு கொடுத்திருக்காங்க. மூவரும் மாறி மாறி பேசிக்கொள்ள அப்பொழுது விஷ்ணு வெளியே வந்தான். உடனே அவனிடம் சென்ற ஆராத்யா, என் கல்யாணத்துக்கு எடுத்துட்டு இப்ப நீ மட்டும் சந்தோஷமா இருக்கல? உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. இனிமே நீங்க நிம்மதியா வாழவே முடியாது. உன் மூஞ்சிய பாத்துட்டேன்ல, இனி எங்க நிம்மதியா வாழ? சரி சரி, சும்மா பண்ணிங்க மாதிரி கத்தி நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாம இடத்தை காலி பண்ணுங்க பாக்கலாம். வாட் பண்ணீங்களா? யூ பிளடி, ஐ வில் கில் யூ. ஏன் சந்தேகமா இருக்கா? போய் கண்ணாடிய பாரு. எனக்கே இப்பதான் சரியா கண்ணு தெரியுதுன்னு நினைக்கிற. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உன்ன மாதிரி ஒருத்திய திரும்பி கூட பாத்திருக்க மாட்டேன். விஷ்ணு சீண்ட ஆராத்யாவின் முகம் அசிங்கமாக மாறியது. விஷ்ணுவை இனி நிம்மதியாக வாழவே விடக்கூடாது என்றவள் நினைத்த நேரம், செக்யூரிட்டி இவங்களை பிடிச்சு வெளியே தள்ளுங்க, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. விஷ்ணுவின் ஆணையை ஏற்று செக்யூரிட்டி ஆராத்யாவையும் அவள் நண்பர்களையும் வெளியே இழுத்துச் சென்றார்கள். அதை விஷ்ணு வேடிக்கை பார்த்துவிட்டு உள்ளே செல்ல திடீரென அவன் காதுக்குள் ஒரு பெண்ணின் குரல் மர்மமாக கேட்டது. விஷ்ணு. எபிசோட் 7. விஷ்ணுவின் காதில் மர்மமாக ஒரு பெண் குரல் கேட்க அவன் திடுக்கிட்டு போகிறான். வில்லாவின் பின்பகுதியிலிருந்து அக்குரல் மீண்டும் வர அவசரமாக வெளியே செல்கிறான். புல் தரையோடு அழகாய் இருந்த பின்பகுதி விசாலமாக இருந்தது. அழகான தடுப்பு வேலி சேஃப்டிக்காக அமைக்கப்பட்டிருக்க தூரத்தில் இருந்த கடல் தெளிவாக தெரிந்தது. இப்ப கேட்ட குரல் யாரோடது? நான் கனவுல கேட்கிற அந்த பொண்ணு குரல் மாதிரியே அது இருந்துச்சே. ஆனா இங்க யாரும் இல்ல. விஷ்ணு, கண்ணை திறந்துகிட்டே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? விஷ்ணு நெற்றியை தேய்த்தான். அவன் கண்ணுக்குள் கனவில் வரும் அந்த பெண்ணின் உருவம் மங்கலாக வந்து போனது. ஒரே கனவு 100 தடவைக்கு மேல வந்துருச்சு. இருந்தும் ஒரு தடவை கூட அந்த பொண்ணோட முகத்தை தெளிவா பார்க்க முடியல. எனக்காக வெயிட் பண்றேன்னு அவ ஏன் சொல்றா? அவளை பார்த்தா என் வாழ்க்கை எப்படி மாறும்? யாருடி நீ?
விஷ்ணு யோசனையில் நிற்க அவன் காதுக்குள் ரகசியமாய், உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் விஷ்ணு, என்கிட்ட சீக்கிரம் வா. அந்த பெண் குரல் மறுபடியும் கேட்க விஷ்ணு மனதை ஒருநிலைப்படுத்தினான். என்று மாயனிடம் தியான முறைகளை கற்றுக்கொண்டு மனதை கட்டுப்படுத்த ஆரம்பித்தானோ அன்று ஆரம்பித்ததுதான் இந்த கனவும் அதில் வரும் பெண்ணும். கனவுல வந்து டார்ச்சர் பண்றது பத்தாதுன்னு இப்படி வேற வராளே. இருடி, உன்னை சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் வச்சுக்கிறேன் உன்ன. விஷ்ணு தலையை சிலுப்பியபடி வில்லாவுக்குள் வர சதாசிவம் பாஞ்சாலிக்கு அந்த வீட்டை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது வெளியே கார் வரும் சத்தம் கேட்க விஷ்ணு வெளியே வந்து பார்த்தான். பல்லவிதான் வந்திருக்க விஷ்ணு கையை கட்டிக்கொண்டான். நீ எதுக்கு இங்க வந்த? விஷ்ணு வந்ததும் இப்படி கேட்டதை பார்த்து பல்லவி முறைத்தாள். எங்க வீட்டுல தக்காளி தீந்து போச்சு, அதான் வாங்கிட்டு போலான்னு இவ்வளவு தூரம் மலையேறி வந்திருக்கேன். இந்த நக்கல் எல்லாம் வேணாம். ஹலோ சில் மேன், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சுன்னு செக்யூரிட்டி கால் பண்ணாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நீ ஓவரா பண்ணாத. அதெல்லாம் இப்போ ஓகே தான். அப்புறம் உங்க அப்பா இந்த வீட்டுல கொஞ்ச நாள் கெஸ்டா இருக்கத்தான் அலோவ் பண்ணி இருக்கிறாங்கன்னு என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இருக்கிறேன். நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. யூ மீன் மை மாமனார் மாமியார் கிட்டயா சொல்ற? என்னது, மாமனார் மாமியாரா? ஆமா, உன் எக்ஸ் கல்யாணத்துல என்னைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னல, அப்ப உங்க அம்மா அப்பா எனக்கு அந்த முறை தானே? பல்லவி தன்னை கலாய்க்கிறாள் என விஷ்ணுவுக்கு புரிந்து போனது. அதனால் அவன் கண்ணை உருட்டி முறைக்க, ரொம்ப முழிக்காத, கண்ணு கழண்டு வெளியே வந்துட போகுது, கொஞ்சம் மூவ் பண்றியா? நான் உன் பேரண்ட்ஸை மீட் பண்ணணும். விஷ்ணு பல்லவியை தன் பெற்றோரிடம் அறிமுகப்படுத்த சதாசிவத்துக்கு மயக்கமே வந்துவிட்டது. ஜெயிலுக்கு போன தன் மகனுக்கு எப்படி இத்தனை பெரிய மனிதரோடும் அவர் பெண்ணோடும் பழக்கம் ஏற்பட்டது என புரியாமல் பார்த்தார். பல்லவியும் அவர்களோடு நன்றாக பேச பாஞ்சாலிக்கு அவளை மிகவும் பிடித்திருந்தது. என்னங்க, போய் டீ போட்டு கொண்டு வாங்க. வீட்டுக்கு வந்த பொண்ணு அப்படியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கோம். ஐயோ அங்கிள், நீங்க இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன். பல்லவி பல நாட்கள் பழகியவள் போல் தன் பெற்றோருடன் பேச ஆரம்பித்ததை பார்த்த விஷ்ணு, பல்லவி, உனக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னல, நீ கிளம்பு. இருந்த எல்லா வேலையும் ஒத்தி வச்சுட்டேன், நீ ஒரி பண்ணாத விஷ்ணு. பல்லவி சொல்லிவிட்டு கிச்சனுக்கு செல்ல விஷ்ணு அவளை முறைத்தான். அவ வீடு, அவ எங்க வேணாலும் போவா, இருந்தாலும் ஓவரா பண்றா. பல்லவி எந்த பந்தாவும் இல்லாமல் விஷ்ணுவின் பெற்றோருக்கு டீ போட்டு கொடுத்துவிட்டு உட்கார்ந்து பேச ஆரம்பித்து விட்டாள். விஷ்ணுவோ அவளை கிளம்பும்படி சொல்லிக் கொண்டே இருக்க பாஞ்சாலி பல்லவிக்கு சப்போர்ட் செய்தார். என் பையன் பொறுமையே இல்லாதவன் பல்லவி, சின்ன வயசுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் அவசரம்தான். அவன் சொல்றத பெரிய விஷயமா எடுத்துக்காதமா. நல்லாவே தெரியுது ஆன்ட்டி, உங்க பையனுக்கு எல்லாத்துலயும் அவசரம்தான். பல்லவி கலாய்க்க விஷ்ணுவுக்கு அவள் எப்பொழுது கிளம்புவாள் என தோன்றிவிட்டது. ஆனால் பாஞ்சாலி அவளிடம் பல கதைகள் பேசி பயங்கர லேட்டாக்கி விட்டார். இதில் அடிக்கடி வரவேண்டும் என கோரிக்கையும் வைக்க விஷ்ணுவுக்கு ஐயோ என இருந்தது. ஒரு வழியாய் பல்லவி கிளம்ப பாஞ்சாலி ஆரம்பித்தார். பல்லவி ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுறா விஷ்ணு, பந்தாவே இல்லாம எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறா பாத்தியா? இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணான்னு ஆச்சரியமா இருக்குப்பா. அவ உங்ககிட்ட எல்லாம் சாஃப்டா தான் பேசுவா, ஆனா என்ன பார்த்தா மட்டும் மென்டல் ஆயிடுவா. உன் பையன் மேல இப்பதான் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு, அதை கெடுத்துக்காம ஒழுங்கா இருக்க சொல்லு. அதெல்லாம் இனி நம்ம பையன் ரொம்ப நல்லா இருப்பான். இருவரும் இன்னும் சில அறிவுரைகளை வழங்கிவிட்டு செல்ல விஷ்ணு தன் அறைக்கு வந்தான். 2 நாளில் அவன் வாழ்க்கை மாறி போயிருந்தாலும் அவனுக்கு செய்ய வேண்டிய பல முக்கியமான வேலைகள் இருந்தன. சிறையில் மாயன் தாத்தா அவனுக்கு பல வித்தைகளை கற்றுக் கொடுத்திருந்தாலும் அதில் மிக முக்கியமானது ஆன்ம சக்தியை கட்டுப்படுத்தும் அரூப சக்கர பயிற்சி. அந்த பயிற்சியின் மூலம் மனிதன் தன் ஆசைகளையும் உணர்வுகளையும் ஆன்மாவுக்குள் கட்டுப்படுத்தி எல்லையில்லாத மேன்மை நிலையை அடைய முடியும். 2 நாட்கள் அப்பயிற்சியை செய்யாமல் இருந்த விஷ்ணு அன்று தியான நிலையில் அமர்கிறான். நேரம் காலம் தெரியாமல் நீண்ட தியானத்தில் மூழ்கியவன் பிரபஞ்சத்தின் எல்லையில்லாத சக்திகளை தனக்குள் ஈர்த்துக் கொள்கிறான். அவன் யாழி டாலர் மஞ்சள் நிறத்தில் மின்னத் தொடங்க அவன் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி உருவாகிறது. அதே நேரம் விஷ்ணுவின் கை கால்களை உடைக்க ஆராத்யா பிளான் பண்ணுகிறாள். சந்துரு, நீ ஏற்பாடு பண்ண ஆளுங்க கண்டிப்பா அவனை அடிச்சு போட்டுருவாங்கல்ல? அதுல உனக்கு சந்தேகமே வேணாம். முன்னாடி அவன் கூட மோதினது எல்லாம் பேட்ட ரவுடிங்க. ஆனா இன்னைக்கு நான் ஏற்பாடு பண்ண ஆளுங்க முறையா சண்டை பயிற்சி எடுத்தவங்க. இன்னைக்கு அவன் ஹாஸ்பிட்டல் போறது உறுதி. 1 இல்ல 2 இல்ல, முழுசா 10 லட்சம் கொடுக்கறோம்.
அட்லீஸ்ட் அவனோட 5-6 எலும்பையாவது உடைக்க சொல்லிடு. நான் இப்ப அசோக்க பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். வேலை முடிஞ்சதும் கால் பண்ணு. நீ கிளம்ப ஆராத்யா, உனக்கு கூடிய சீக்கிரம் குட் நியூஸ் வரும். சந்துரு சொன்னதில் கன்வின்ஸ் ஆன ஆராத்யா அசோக்கை பார்க்க ஹாஸ்பிட்டல் கிளம்பிவிட விஷ்ணுவும் தன் தியானம் முடிந்து கண் விழித்தான். அவனுக்கு முன்பை விட பலம் அதிகமானது போல் இருக்க சரியாக பாஞ்சாலி வந்து அவனை சாப்பிட அழைத்துச் சென்றார். விஷ்ணு, நானும் அப்பாவும் வெளியே வாக்கிங் போயிட்டு வரலான் இருக்கோம்டா. சரிம்மா, பாத்து போங்க. நானும் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி வச்சிடுறேன். அடுத்து வாழ்க்கையில நீ என்ன பண்ண போற விஷ்ணு? இன்னும் நான் ஒரு முடிவு எடுக்கலப்பா. ஆனா கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல பதிலா சொல்றேன். இப்ப எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். விஷ்ணு தெளிவில்லாமல் இருப்பது சதாசிவத்துக்கு பிடிக்கவில்லை என்றாலும் முன்பு போல் அவனிடம் கோபப்படவில்லை. அவர்கள் வெளியே கிளம்பிய அதே நேரம் விஷ்ணுவும் கிளம்ப விரைவாக கீழே வந்து கொண்டிருந்தான். பல்லவி உதயகுமார் சாருக்கு மூலிகைகளை ரெடி பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணா அம்மாவோட கண் பார்வை திரும்ப ரொம்ப லேட் ஆகிடும். இனி வெயிட் பண்ணக்கூடாது. அதான் உதயகுமார் சார் எனக்கு ஒரு டெபிட் கார்டு கொடுத்திருக்கிறாரு. அதை யூஸ் பண்ணி அம்மாவுக்கு தேவையான மூலிகைகளை வாங்கிடலாம். இந்த ஊர்ல தொன்மையான பழைய அரிய பொருட்களும் விலை மதிப்பில்லாத மூலிகைகளும் விற்கக்கூடிய ஒரு பஜார் இருக்குன்னு மாயன் தாத்தா சொல்லி இருக்கிறாரு. அங்க போய் அம்மாவை கியூர் பண்ணக்கூடிய மூலிகைகள் கிடைக்குதான்னு பாப்போம். விஷ்ணு மாயன் தாத்தா குறிப்பிட்ட பஜாருக்கு வந்து சேர்ந்தான். அது ஆரம்பத்தில் பார்க்க சாதாரண பஜார் மாதிரி தெரிந்தது. போன் கடைகள், எலக்ட்ரானிக்ஸ் கடைகள் என நிறைய இருக்க விஷ்ணு பொறுமையாக பார்த்து கொண்டே வந்தான். அந்த பஜாரின் முடிவில் ஒரு சின்ன சந்து தெரிய விஷ்ணு யோசனையாக அதற்குள் நுழைந்தான். அங்கு கூட்டம் கம்மியாக இருந்தாலும் வெளியே இருந்த நார்மல் பஜாரை விட அது மாறுபட்டு இருந்தது. மொத்தமாய் வேறு உலகத்தில் நுழைந்தது போல் இருக்க விஷ்ணுவுக்கு பயங்கர வியப்பானது. டேங்கப்பா, இந்த ஊர்ல இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரியாம போச்சே. மான் கொம்புல ஆரம்பிச்சு வேல், வளரி, வாழ்னு என்னென்னவோலாம் இருக்கே. அது என்ன சிம்மாசனம் மாதிரி இருக்கு? விஷ்ணு அங்கிருந்த கடைகளை எல்லாம் ஆச்சரியம் விலகாமல் பார்த்தபடி செல்ல ஒரு ஜோடி கண்கள் அவன் அந்த இடத்திற்கு புதியவன் என்று கண்டுகொண்டது. பண்டைய காலத்தில் மக்கள் பயன்படுத்திய பொருட்களை தோண்டி எடுத்து புதிதுபடுத்தி ஷோகேஸ் போல் ஒரு கடையில் விற்றார்கள். அந்த கடையை விஷ்ணு கிராஸ் பண்ணி செல்ல முயல திடீரென அந்த கடையின் ஓனர் வந்து அவனை பிடித்து கொண்டார். பெரிய தொந்தியோடும் வெற்றிலை கரை படிந்த வாயோடும் விஷ்ணுவிடம் பரபரப்பாக வியாபாரத்தை ஆரம்பித்தார். தம்பி, நம்ம கடைக்கு வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம கிட்ட இருக்கு. சேர, சோழ, பாண்டிய காலத்து பொருள் எல்லாம் நம்ம கடையில மட்டும்தான் ஒரிஜினலா கிடைக்கும். மற்ற கடைக்கெல்லாம் போனீங்க, உங்களை நல்லா ஏமாத்திடுவாங்க. அந்த கடைக்காரர் விஷ்ணு தலையில் அன்று மிளகாய் அரைத்தே தீர வேண்டும் என உறுதியாக இருக்க அதை பக்கத்து கடைக்காரர்கள் பார்த்து விஷ்ணுவின் மீது பரிதாபப்பட்டார்கள். இந்த பையனை நல்லா ஏமாத்த போறான் என்றவர்கள் நினைக்க விஷ்ணு கொஞ்சம் கூட தடுமாறவில்லை. இந்த பஜார்ல கொஞ்சம் அசந்தாலும் காசை கோட்டை விட்டுடுவோன்னு மாயன் தாத்தா சொன்னார் இல்ல. நமக்கு பொருளை சரியா பார்த்து வாங்க தெரியாட்டி இவங்க சூப்பரா ஏமாத்திருவாங்கன்னு சொன்னாரு. இப்ப என்ன பண்றது? இந்த ஆள் கடைய பார்த்தா அவ்வளவு நல்ல விதமாவும் தோணல. என்ன தம்பி இவ்வளவு யோசிக்கிறீங்க? உள்ள வந்து நம்ம பொருளை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. உங்களை ஏமாத்தி நான் கோட்டையா தம்பி கட்ட போறேன். அண்ணனை நம்பி வந்து பாருங்கப்பா. கடைக்காரர் வார்த்தையில் தேனை தடவி பேச விஷ்ணுவும் உள்ளே சென்று பார்க்க முடிவு செய்தான். அவனை கடைக்காரர் உள்ளே அழைத்துச் செல்ல வசமா சிக்கிட்டான் என மற்றவர்கள் விஷ்ணுவை பார்த்து பாவப்பட்டார்கள். தம்பி, இந்த செப்பு பானை இருக்கே, கிபி 15ஆம் நூற்றாண்டுல உருவாக்குனது. இதுக்குள்ள தங்கமும் கலந்திருக்குன்னு நிறைய குறிப்புகள் இருக்கு. இத வாங்கி வீட்டுல வச்சா செல்வ கடாட்சமா இருக்குமா. அப்புறம் இந்த ஈட்டி இருக்கே, இது அதிவீர ராமபாண்டியர்ங்கிற மன்னர் போர்ல விரும்பி பயன்படுத்தினதா. கடைக்காரர் வஞ்சம் பார்க்காமல் அடித்துவிட விஷ்ணுவுக்கு சிரிப்புதான் வந்தது. ஆனால் கடைக்காரர் அவனுக்கு மொட்டை அடிப்பதில் உறுதியாக இருக்க சட்டென விஷ்ணுவின் கவனம் பழைய வாள் ஒன்றின் மீது சென்றது. ஏதோ அந்த வாளில் இருந்து எல்லையில்லாத பாசிட்டிவ் எனர்ஜியை விஷ்ணுவால் உணர முடிந்தது. அதை என்ன விலை என கேட்டான். தம்பி, என் கடையோட பெஸ்ட் ஐட்டமே இந்த வாள் தான். ராஜேந்திர சோழனோட முதல் வாள் இது. நிறைய பணம் கொடுத்து ஒரு ஆர்கியாலஜி ஏலத்துல வாங்கிட்டு வந்தேன். இதை இப்ப வரைக்கும் யாருக்குமே விற்க எனக்கு மனசு வரல. ஆனா என்ன பண்றது, என்னோட குடும்ப சூழ்நிலை சரியில்லை. என் பொண்டாட்டிக்கு ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. கடைக்காரர் போலியாக கதை சொல்லி மூக்கை உறிஞ்சிக் கொண்டார். ஆனால் மனதிற்குள்
இந்த ஏமாளி கிட்ட இதை எப்படியாவது தள்ளி விட்டுறணும். காய்லாங்கடையில போட்டாலும் இந்த பொருளுக்கு 200 ரூபாய் தேராது. ஆனா என் வியாபார யுக்தியால இது மேல கொள்ள லாபம் பார்த்துடணும். ரேட் எவ்வளவுன்னு சொல்லுங்க, நானே வாங்கிக்கிறேன். இவ்வளவு ரூபா குறைஞ்சு கொடுக்க கூடாது. ஆனா உன்கிட்ட ஏமாத்தி சம்பாதிக்கவும் நான் பேராசை பிடிச்சவன் கிடையாது. அதனால நியாயமான ரேட்ல கொடுக்கறேன்பா. 2 லட்சம் கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோ. சரி, நான் கொடுக்கறேன். விஷ்ணு பேரம் கூட பேசாமல் உடனே ஒப்புக்கொண்டது கடைக்காரருக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது. எப்படியும் ஒரு ஏமாளியா என நினைத்து, ரெடி கேஷா இல்ல ஆன்லைன் பேமெண்டாப்பா? என்கிட்ட கார்டு தான் இருக்கு, அக்செப்ட் பண்ணுவீங்களா? ஓ, தாராளமா. அப்புறம் தம்பி, நாங்க ஒரு தடவை பொருளை வித்துட்டா திரும்பி வாங்கிக்க மாட்டோம். உனக்கு ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் திரும்பி எல்லாம் கொண்டு வர மாட்டேன். விஷ்ணு உதயகுமார் கொடுத்த கார்டை வைத்து பே பண்ணி அந்த வாளை வாங்கிவிட கடைக்காரருக்கு ஜாக்பாட் அடித்தது போல் இருந்தது. விஷ்ணுவோ வாளை வாங்கிய அடுத்த நிமிடம் அதை 2ஆக ஒடித்துவிட கடைக்காரர் திகைத்தார். என்ன தம்பி, இப்படி பட்டுன்னு உடைச்சிட்டீங்க? உடைக்காம எப்படி உள்ள இருக்கிறது எடுக்க முடியும்? உள்ள என்ன இருக்கு தம்பி? கடைக்காரர் ஆச்சரியமாய் கேட்க, விஷ்ணு வாளின் கைப்பிடிக்குள் இருந்த பச்சை நிற மரகத கல்லை வெளியே எடுக்கிறான். தூய்மையான அந்த மரகதக்கல் லைட் வெளிச்சத்தில் மின்ன கடைக்காரரின் முகம் விழுந்து விட்டது. அத்தனை வருடம் அத்தொழிலில் இருப்பவருக்கு முதல் பார்வையிலேயே அது 10 லட்சத்துக்கும் மேல் தேரும் என புரிந்து போனது. விஷ்ணுவோ வந்த வேலை முடிந்தது என பாக்கெட்டில் மரகத கல்லை போட்டுக்கொண்டு இடத்தை காலி பண்ண கடைக்காரர் அவனை நிறுத்தினார். தம்பி, ஒரு நிமிஷம். அந்த மரகத கல்லை என்கிட்ட கொடுத்துரு. வாளுக்குத்தான் நீ காசு கொடுத்த, அதுக்குள்ள இருக்கிற கல்லுக்கு இல்ல. அவ்வளவு நேரம் சாதுவாக பேசியவர் திடீரென வில்லன் அவதாரம் எடுக்க விஷ்ணு நக்கலாக பார்த்தான். கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க? அப்ப நீ உயிரோட இங்கிருந்து போக முடியாது. சரி, அதையும் பார்த்துடலாம். நீ நின்னுகிட்டு இருக்கிறது யாரோட ஏரியா தெரியுமா? கடைக்காரர் அது யாருடைய ஏரியா என்று கூற விஷ்ணு திகைப்பாய் பார்த்தான். எபிசோட் 8. இந்த ஏரியா யாருடையது என கடைக்காரர் கூற விஷ்ணு திகைப்பாய் பார்த்தான். என்ன சொல்றீங்க? இது நிஜமாவே அவரோட ஏரியா தானா? நான் தெலுங்குலையா சொன்னேன்? நிஜமாவே இது வாத்தியாரோட ஏரியா தான். அவருக்கு மட்டும் நீ பிரச்சனை பண்றது தெரிஞ்சது, உன்னை கூறு போட்டு கடல்ல போட்டுருவாரு. கடைக்காரர் உச்ச ஸ்துதியில் கத்த அவர் ரியாக்ஷனை பார்த்து விஷ்ணு வந்த சிரிப்பை அடக்கினான். வாத்தியார்னா பயந்துருவோமா? நீ வாத்தியார், பிரின்சிபல்னு யார கூப்பிட்டு வந்தாலும் என்னால திருப்பி தர முடியாதியா? பயந்தது போல் நடித்த விஷ்ணு திடீரென எதிர்ப்பான் என கடைக்காரர் எதிர்பார்க்கவில்லை. அதனால் அவனை வகையாக மாட்டிவிட நினைத்தார். அப்பொழுதே போனை எடுத்தவர் யாருக்கோ கால் பண்ணி அழைக்க கொஞ்ச நேரத்தில் பரட்டை தலையோடு சிகரெட் புகைத்தபடி ஒருவன் வந்தான். அவன் பெயர் செந்தில். வாத்தியாருக்காக அந்த ஏரியாவை பார்த்து கொள்ளும் ரவுடி. யோ, உன் கடையில மட்டும் தாயா தினம் அக்கப்போரா இருக்கு. என்ன பிரச்சனை இன்னைக்கு? கொடுகிற மாமூலை விட அதிகமா எங்களை வேலை வாங்குற நீனு. வந்ததும் கடைக்காரரிடம் செந்தில் கோபித்துக் கொள்ள கடைக்காரர் இல்லாத பொய்யை எல்லாம் கூறினார். செஞ்சல, நம்ம வேதநாயக அண்ணனுக்கு கொடுக்கறதுக்காக பல லட்சம் மதிப்புள்ள ஒரு மரகத கல்லு நான் வச்சிருந்தேன். அதை இந்த பையன் எடுத்துக்கிட்டு திரும்பி தர மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்னடா பொடியா, எங்க பாத்தியார் பொறுமையிலேயே கைய வைப்பியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? மரியாதையா கல்ல திருப்பி கொடுத்துட்டு ஓடி போட, இல்ல நீ இருப்ப, ஆனா உன் உயிர் இருக்காது. கல்ல திருப்பி தர முடியாது, அதுக்கு நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். அது எப்படி? நீ கொடுத்த 2 லட்சம் வாளுக்கு சரியா போச்சு. ஏய், 2 பேரும் வாய முடுங்க. நீ இப்ப கல்ல தர போறியா இல்லையா? நீ இன்னும் இல்ல, உன் வாத்தியாரே நேர்ல வந்தாலும் தரமாட்டேன். அவ்வளோ திமிரா? உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு. விஷ்ணு எது சொன்னாலும் ஒத்து வராமல் போக செந்தில் தன் ஆட்களை விசிலடித்து அழைத்தான். விஷ்ணு அதையெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகாமல், என் மேல கைய வைக்கிறதுக்கு முன்னாடி வாத்தியார்கிட்ட ஒரு தடவை போன் பண்ணி கேட்டுக்கோ, அப்புறம் பின்னாடி சொல்லலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. விஷ்ணு உறுதியாக இருப்பதை பார்த்து செந்தில் யோசித்தான். நீ கால் பண்றியா இல்ல நான் கால் பண்ணட்டுமா? அவர் நம்பர் கூட. விஷ்ணு வாத்தியாரின் நம்பரை சரியாக சொல்ல செந்தில் சுதாரித்தான். வாத்தியார் நம்பர் சாதாரண ஆட்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அதனால் விஷ்ணுவின் பெயரை கேட்டு வாத்தியாருக்கே செந்தில் கால் பண்ணிவிட வாத்தியார் விஷயம் அறிந்து செந்திலை மானக்கேடாக திட்டிவிட்டார். நீ யாரு கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுமா? முட்டாள் முட்டாள், அறிவு கெட்ட முட்டாள். இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். அதுக்குள்ள அந்த தம்பிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை கிளியர் பண்ணிருக்கணும். வாத்தியார் போட்ட அரட்டலில் செந்தில் அரண்டு போனான்.
வாத்தியாருக்கு விஷ்ணு மிகவும் முக்கியம் என புரிந்து கொண்டு கடைக்காரரை முறைத்து ஒரு எத்து விட்டான். ஐயோ! ஏயா சார் எவ்வளவு பெரிய ஆளு, அவர்கிட்ட பிரச்சனை பண்ணி என்னைய மாட்டி விட பாக்குறியா? சார் நீங்க யாருன்னு தெரியாம வாய விட்ட, இப்படி வந்து உட்காருங்க சார், அண்ணன் உங்களை பார்க்க ஆந்தவே. செந்தில் விஷ்ணுவிடம் மரியாதையாக மாறியதை கண்ட கடைக்காரருக்கு பதறியது. வாத்தியாரே நேராக வர வேண்டும் என்றால் அவன் பெரிய ஆள் என்று உணர்ந்து நடுங்கிக் கொண்டு நின்றார். வாத்தியாரும் சொன்னபடி பங்க்சுவலாக வர கடைக்காரருக்கு தர்மண்டி விழுந்தது. ஏண்டா உன் கடைக்கு வர கஸ்டமர் எல்லாம் என் பேர் சொல்லி ஏமாத்தின்னு இருக்கிறியா? இனிமே இந்த பஜார் பக்கம் உன்னை பார்த்தேன் கொன்னு போட்டுருவேன். ஏய், இந்த ஆளு கடையை இப்ப காலி பண்ணுங்க. ஐயோ! அடிக்காதீங்க. வந்ததும் வராததுமாக வாத்தியார் கடைக்காரரை அடித்து விரட்டிவிட சுற்றி இருந்த கடைக்காரர்களுக்கு பயம் பிடித்துக் கொண்டது. இனிமேல் யாரும் அங்கே கஸ்டமரை ஏமாற்றக்கூடாது என்ற வார்னிங்கும் கொடுக்கப்பட்டது. தம்பி, உங்களுக்கு இந்த ஏரியாவுக்கு வரணும்னு சொல்லி இருந்தா நானே கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. இங்க கடை வச்சிருக்கிற எல்லாருமே திட்டு பசங்க. சரியான ஆள் இல்லாம வந்தா அண்டர்வேரை கூட கட்டிட்டு தான் விடுவானுங்க. உங்களுக்கு இங்க என்ன வாங்கணும்? ஒரு சில முக்கியமான மூலிகைகள் வேணும்னு, அதோட அதை பயன்படுத்த பல 100 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட ஒரு செப்பு கிண்ணமும் வேணும். அதெல்லாம் இங்க கிடைக்குமான்னு எனக்கே தெரியல தம்பி. இங்க விக்கிற பாதி பொருள் டூப்ளிகேட்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் வாங்க, ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாம். வாத்தியார் அடுத்த 3 மணி நேரம் விஷ்ணுவோடு சேர்ந்து அங்கிருந்த அனைத்து பஜாரிலும் ஏறி இறங்க விஷ்ணு தேடியவை மட்டும் கிடைக்கவே இல்லை. இதனால் சோர்ந்து போன விஷ்ணு என்ன பண்ணுவது என புரியாமல் ஒரு கடை வாசலில் அமர்ந்துவிட வாத்தியார் சங்கடமாக சொன்னார். நான் தான் சொன்னல தம்பி, இங்க நீங்க கேட்கறது எதுவுமே கிடைக்கல பாருங்க. சரி விடுங்கண்ணே, நான் வேற ஏதாவது இடத்துல முயற்சி பண்ணி பாத்துக்கிறேன். எனக்காக உங்க நேரத்தையும் வீணாக்கிட்டேன். என்ன வாட்ஸ்அப்பா சொல்ற? உனக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? ஒன்னு பண்ணுவோம், நாளைக்கு உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க நீ எதிர்பார்க்கிற எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அது எந்த இடம்னு சொன்னீங்கன்னா உங்களை தொந்தரவு பண்ணாம நானே போயிட்டு வந்துருவேன். அந்த இடத்துக்கு அவ்வளவு ஈஸியா போயிட முடியாது தம்பி. முதல்ல அனுமதி வாங்கணும், அப்புறம் தான் போக முடியும். நீ நாளைக்கு காலைல ரெடியா இரு, நான் உனக்கு போன் பண்றேன். வாத்தியாரின் பேச்சு விஷ்ணுவுக்கு சிறிது நம்பிக்கை கொடுக்க ஒரு புன்னகையோடு விடைபெற்று கிளம்பினான். ரீகல் கார்டன் வரை ஆட்டோவில் வந்தவன் மேலே நடந்து செல்ல முடிவு செய்தான். ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பிவிட்டு விஷ்ணு உள்ளே நடக்க செக்யூரிட்டி எல்லாம் மரியாதையாக வணக்கம் வைத்தார்கள். பல்லவிதான் சொல்லி இருக்க வேண்டும் என எண்ணியபடி விஷ்ணு நடந்து வர சரியாக சில்வர் பிளாக்கின் நடுவே சந்துரு அவனை வழிமறைத்தான். மறுபடியும் இவனா என விஷ்ணுவுக்கு கடுப்பாக அவனிடம் வாக்குவாதம் செய்யக்கூட பொறுமை இல்லை. என் மேல கை வச்சுட்டு அவ்வளவு ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சியா? சந்துரு, தயவு செஞ்சு வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. இன்னும் நீயும் நானும் காலேஜ்ல இல்ல அடிச்சுக்கிட்டே அலையறதுக்கு. உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. விஷ்ணு சந்துருவோடு சண்டை போட விரும்பாமல் மேலே செல்ல முயல திடீரென அவனை ஒரு 10 பேர் சுத்து போட்டார்கள். கையில் உருட்டு கம்போடு நின்றவர்களை கண்டு விஷ்ணு பல்லை கடித்தான். என்கிட்ட அடி வாங்கியே சாகலாம்னு முடிவு பண்ணிட்டியா? எதுக்கு இப்படி சீப்பா பிஹேவ் பண்ற? ஹலோ ஹலோ, இது ஒன்னும் நான் அரேஞ்ச் பண்ண ஆளுங்க இல்லப்பா. உன் எக்ஸ் காதலி ஆராத்தியா அரேஞ்ச் பண்ண ஆளுங்க. உன் கை காலை உடைக்க சோலையா 10 லட்சம் கொடுத்துருக்கா. எப்படியும் ரகுபதி ஃபேமிலி உன்னை உயிரோட விட போறது கிடையாது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு மினி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல. நிஜமாவே ஆராத்யாவா இப்படி பண்ணா? இவ்வளவு பட்டம் அவன் மேல இருக்கிற நம்பிக்கை போகல பாரு உனக்கு. அவ மேல நம்பிக்கையா? அவளை எல்லாம் துரோகி லிஸ்ட்ல கூட கொண்டு வர முடியாது. அதுக்கு மேல மோசமானவ அவ. ஏதோ போனா போகுதுன்னு விட்டா ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறா அவள. பல்லை கடித்த விஷ்ணு சுற்றி இருந்தவர்களை பார்த்து தன்னை அடிக்க வரும்படி கேஷுவலாக அழைத்தான். இங்கே ஹாஸ்பிட்டலில் அசோக்கின் அருகே ஆரஞ்சு ஜூஸ் பிழிந்தபடி அமர்ந்திருந்தாள் ஆராத்யா. அசோக்கோ கட்டு போட்ட கையை அசைக்க முடியாமல் முகத்தை தூக்கி வைத்திருந்தான். பேபி, டென்ஷன் ஆகாம இருங்க. இந்நேரம் நான் ரெடி பண்ண ஆளுங்க அவனை அடி பொழந்து கட்டிட்டு இருப்பாங்க. இதே ஹாஸ்பிட்டல்ல வந்து அவன் அட்மிட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆராத்யா சொன்னதை அசோக் நம்பாமல் பார்க்க அப்பொழுது அவளுக்கு ஒரு கால் வந்தது. நான் சொல்லல, சந்திர தான் கால் பண்றான். வேலை ஓவர் போல. ஆராத்யா சந்தோஷமாய் போனை அட்டன் பண்ண அப்படியே அவள் முகம் மாறியது. அதை அசோக் கவனித்து என்ன ஆனது என்று கேட்டான். அது வந்து சந்துரு ஏற்பாடு பண்ண ஆளுங்கள விஷ்ணு அடிச்சு போட்டுட்டானா. சந்துருவோட கையும் உடைஞ்சு போச்சான். ஆராத்யா சொன்னதை கேட்டு செம்ம கடுப்பான அசோக் அருகே இருந்த தலையணையை தூக்கி ஆராத்யா மீது எறிந்தான். ஒரு வேலை உனக்கு உருப்படியா பண்ண தெரியுதா?
இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். பேபி நான் என்ன பண்ணேன்? நீ தானே அவனை லவ் பண்ண, அதான் இவ்ளோ பிரச்சனையும். உன் கூட சேர முடியலன்னு தான் அவன் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். ஆனா நான் அவனை விட மாட்டேன். இந்த கை மட்டும் சரியாகட்டும், நான் அவனை அடிச்சே கொள்றேன். பேபி அந்த விஷ்ணு நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் வர்த்தே கிடையாது. அவன் அடிச்ச ஆளே நீங்க தான். அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா பேசிதான் சமாளிப்பான். ஓ, அப்போ உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அடி வாங்கின இழிச்சவாயன் நான் தான் சொல்ல வரியா? ஐயோ பேபி நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? உனக்கு இப்பவும் அந்த விஷ்ணுவை பிடிச்சிருக்குல்ல? அவன் என்னைய ஹீரோ மாதிரி அடிச்சத கூட நீ ரசிச்சிருப்பல்ல? அசோக் ஒரு சைக்கோ போல் பேச ஆராத்யா என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் கையை பிசைந்தாள். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அசோக். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். உனக்கு அந்த பல்லவி மேல கூட பொறாமையா இருக்குமே. அவளை பார்த்து நான் எதுக்கு பொறாமப்பட போறேன்? நான் சத்தியமா உங்களை மட்டும்தான் லவ் பண்றேன் அசோக். என்ன நம்புங்க. ஆராத்யாவுக்கு அசோக் தன் மீது சந்தேகப்படுவதை பார்த்து பயமானது. அவளே பணத்திற்காகத்தான் அசோக்கை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டாள். அப்படி இருக்க அவன் தன் மீது சந்தேகப்பட்டால் எல்லாம் நாசமாகிவிடும் என கண்ணை கசக்க அசோக் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். நான் உன்னை நம்புறேன். ஆனா நீ என்ன நிஜமாவே லவ் பண்றனா உன் ட்ரெஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு என் கிட்ட வா. அசோக் இது ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னும் கல்யாணமும் முடியல. ஏன்? கல்யாணம் நடந்தாதான் மேடம் என்ன பக்கத்துலயே அலோவ் பண்ணுவீங்களா? நமக்கு கல்யாணம் நடக்காம போக உன் எக்ஸ் தான் காரணம். ஆமா, ஆனா வேணாம் அசோக். யாராவது வந்தா அசிங்கமாயிடும். இப்ப நான் சொல்றத செய்ய போறியா இல்லையா? அசோக் முழு சைக்கோவாய் மாறி கத்தினான். பக்கத்தில் இருக்கும் பூஜாடியை எல்லாம் தள்ளிவிட்டு அவன் உடைக்க ஆராத்யாவுக்கு பயம் அதிகமானது. அவள் வேறு வழியின்றி டிரெஸ்ஸை கழட்ட போன சமயம் சரியாக உள்ளே வந்தார் ரகுபதி. இங்க என்னடா ஒரே சத்தமா இருக்கு? எதுக்கு ஃப்ளவர் வாச உடைச்சு போட்டிருக்க? சரியான நேரத்திற்கு நந்தி மாதிரி உள்ளே வந்த ரகுபதியை பார்த்து அசோக் டென்ஷன் ஆனான். ஆனால் ஆராத்யா தப்பித்த நிம்மதியில் இருக்க அசோக் கத்தினான். அந்த விஷ்ணுவை என்னதான் பண்ண போறீங்கப்பா? என் கைய உடைச்சிட்டான், கல்யாணத்தையும் கெடுத்துட்டான். எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? அவனை கொன்னு போடுங்கப்பா. டேய், எனக்கு என்ன அவனை சும்மா விடணும்னு தலையெழுத்தா? அவன் பின்னாடி வாத்தியார் இருக்காருடா. அவரு சப்போர்ட் பண்ற ஆளுக்கு நம்மளால ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வை, நம்மளால இங்க ஒரு ஆணியம் புடுங்க முடியாது. நம்ம சாம்ராஜ்யத்துக்கே பெட்ரோல் ஊத்தி தீ வச்சு விட்டுருவாரு. வாத்தியார் எதுக்குப்பா விஷ்ணுவுக்கு சப்போர்ட் பண்ணும்? அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு சாதாரண ஆளு தானே. இல்லடா அசோக், அந்த விஷ்ணுவுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத ஒரு கதை இருக்கணும். அது என்னன்னு நாம கண்டுபிடிச்சாதான் அவனை தூக்க சரியா இருக்கும். அங்கிள், நீங்க விஷ்ணுவுக்கு ஓவரா பில்டப் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தோணுது. அவன் பேக்ரவுண்ட பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் பணக்காரன் தான். ஆனா அதை தவிர்த்து அவனுக்கும் எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. அவன் அப்பா அவன் 2 பேருமே எந்த பிரச்சனையிலும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. உன்கிட்ட இப்ப கேட்டோமா? இந்த விஷயத்துல நீ மூக்க நுழைக்காத. உன் லெவல் எதுவோ அதோட நின்னுக்கோ. அதை விட்டுட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தன்னா அவ்வளவுதான். ரகுபதி திட்டியதை பார்த்து ஆராத்யா வாயை மூடிக்கொண்டாள். ரகுபதிக்கு அசோக் ஆராத்யாவை திருமணம் செய்து கொள்வதில் விருப்பமே இல்லை. தங்கள் லெவலுக்கு சமமில்லாதவள் என மறுத்தவர் அசோக்கின் பிடிவாதத்தால் தான் ஒப்புக்கொண்டார். ரகுபதி திட்டியதும் ஆராத்யா வாயை மூடிக்கொள்ள ரகுபதி அசோக்கிடம் சொன்னார். நான் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சில சொல்லி அந்த விஷ்ணுவோட மொத்த ஜாதகத்தையும் எடுக்க சொல்றேன். அதுக்கப்புறம் அவனுக்கு போடுவோம் ஒரு தரமான ஸ்கெட்ச். விஷ்ணுவின் உண்மையான பேக்ரவுண்டை ரகுபதி கண்டுபிடிப்பாரா? நிஜமாகவே விஷ்ணு யார்? அவன் கதை என்ன? தொடர்ந்து கேளுங்கள் ரிபல்.